ஒரு நாளைக்கு ஒருத்தனுக்காக சாப்பாடு ஏன் கொடுக்கணும்? இங்க பண்ண மொத்த கர்மாவையும் மாற்றி அமைக்கக்கூடிய வல்லமை சாப்பாட்டுக்கு தான் இருக்கு. ஏன் சாப்பாட்டுக்கு இருக்கு? ட்ரெஸ் கொடுங்க போதும்னு சொல்லவே மாட்டான், பணம் கொடுங்க போதும்னு சொல்லவே மாட்டான், பேச்சுக்கு வாயில போதும்னாலும் மனம் இன்னும் வேணும்னு. சாப்பாடு போடுங்க, தட்டு நிறைய சாப்பாடு ஏன் போதுன்றான்? திருப்தி அடைஞ்சிருச்சு, அவ்வளவுதான். அது உணவு ஒன்றுதான் ஆன்மாவிற்கு திருப்தி அளிப்பது. மனம் என்பதற்கு திருப்தியே கிடையாது. மனம் செய்யும் போது ஒருவனின் ஆன்மாவிற்கு நீங்கள் பண்ண அத்தனை பாவமும் அழியும், புண்ணியமும் சேர்ந்து அழியும். எப்போ இந்த புண்ணியம் எனக்கு வேணான்றப்போ புண்ணியமும் அழிஞ்சிரும். அன்னதானம் செய்யுங்கள், செஞ்சிடலாமா? டெய்லி ஒருத்தருக்காக சாப்பாடு வாங்கி கொடு. 10-15 நாள் பண்ணிட்டு ஒரு ரிசல்ட் வர நிப்பாட்டிட்டீங்கன்னா உங்களுக்கு தான் பிரச்சனை. வாழ்க்கை முறையாகவே மாற்ற வேண்டும். இதை அதுக்காக எவ்வளோ பாவம் மட்டும் சாப்பாடு போட்டால் எல்லாம் சரியாயிருமா? அப்படி கிடையாது. அதுக்கு உண்டான வினையை நீ அனுபவிச்சுதான். இன்னைக்கு 10 தப்பு பண்ணிட்டு நாளைக்கு 20 பேருக்கு சாப்பாடு போட்டால் எல்லாம் டேலி ஆயிருன்னு என்ன கணக்கு வழக்கு என்ன மேத்தமெட்டிக்ஸா உங்களுக்கு? கர்ம வினைகளும் அப்போதான் அழியும், உங்களோட பெரிய பெரிய பாவங்களும் அங்கே தான் அழியும். அது வரைக்கும் அழிகிறதுக்கு சான்ஸே கிடையாது. தினமும் ஒருத்தருக்காக சாப்பாடு கொடுக்கணும். கொடுத்துடலாமா?